ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை நாம் பெற்றுக்கொண்டோமே. இந்த காலை நேரத்துல பாருங்க, அப்போ சங்கீதம் 13:6 கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று தாவீது பக்தன் சொல்கிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் தாவீது உணர்ந்து பார்க்கிறார், எத்தனை நன்மை என்னுடைய வாழ்க்கையில செய்தார், எத்தனை ஆபத்திலிருந்து நம்மை காத்தார், எத்தனை துன்பத்திலிருந்து நம்மை சுமந்து கொண்டார். தாவீது யுத்தத்திலேயே நாட்களை கழித்த மனிதன். எந்த பக்கம் பார்த்தாலும் நெருக்கங்களும் துன்பங்களும் போராட்டங்கள் தான் அவனுடைய வாழ்க்கை. நல்ல கவனிங்க, அவனுடைய வாழ்க்கையில பாதி நாட்கள் வனாந்தரத்திலேயே ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அவன் எங்கு வாழ்ந்தாலும் சரி, எந்த வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, எத்தனை யுத்தங்கள் அவனுக்கு வந்தாலும் சரி, தாவீது பக்தன் நம்பிக்கையோடு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன், கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போகல, நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு முன் இருக்கிற சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் திரும்பி பார்க்கின்ற பொழுது எத்தனையோ இக்கட்டுகளில, எத்தனையோ ஆபத்துகளில, எத்தனையோ கஷ்டங்களில, எத்தனையோ அவமானங்களில, எத்தனையோ சுகவீனங்களில நம்மை ஆண்டவர் எப்படியெல்லாம் மீட்டுக்கொண்டு நடத்தினார் என்பதை மறந்து போயிடும்ல. இவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில. எத்தனை நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டோம். படவே முடியாது, இனி அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, இனி அடுத்த படி எடுத்து வைக்க வழி இல்லைன்னு சொல்லி நினைத்த நாம் எத்தனையோ படி ஏறி தாண்டி வந்து இன்னைக்கு நிக்கிறோம்ல. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனை நன்மை செய்திருக்கிறார். அதை எண்ணி எண்ணி ஆண்டவரை துதிப்போம், அவரை துதிப்போம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா. அன்பான குடும்பத்தின் மக்களே, நீங்க முன்னிருக்கிற சூழ்நிலை கண்டு கலங்கி போகாதீங்க. பின் நடத்தின ஆண்டவரை நினைத்து, நன்மை செய்த ஆண்டவரை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா இதையும் தாண்டி போயிடுவோம். இதையும் தாண்டி செல்லக்கூடிய பலத்தை நம் கர்த்தர் தருவார். எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா. இதுவே நமது நம்பிக்கையின் வார்த்தையாக இருக்கட்டும். நம் வாழ்க்கையில் ஒரு நாள் ஆண்டவர் தீமை செய்ய மாட்டார். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை துதித்து பாடுவோம், அற்புதங்களை பெற்றுக் கொள்வோம். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு முன்னிருக்கிற சூழ்நிலை கண்டு சோர்ந்து போகாதபடி, நீ நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்த்து நீ நன்மை செய்த ஆண்டவர் என்பது அறிந்து உமக்கு நன்றி சொல்ல கிருபை செய்வீர் நம்புகிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமாக்க இயேசுவின் மூலம் ஜெபங்களை நாங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.